ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் வாசுதேவன். கடந்த வாரம் நம்மளோட அயோத்தியா ட்ரிப் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாகவே நடந்து முடிஞ்சுதுங்க. நம்ம கடந்த வாரம் அயோத்தி போகும்போது நம்மளுக்கு ராமேஸ்வரம் போகணும்னு பிளானே இல்லைங்க. ஆனால் நம்ம அயோத்தி போயிட்டு அங்கேருந்து காசிக்கு போனதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க காசிக்கு போனதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போகணும்னு சொன்னாங்க. அதனால தான் இன்னைக்கு ராமேஸ்வரம் கிளம்பிட்டங்க. வாங்க போகலாம். தம்பி வாசுதேவா, என்னப்பா ராமேஸ்வரம் போறேன்னு சொல்லிட்டு கல்யாண பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? விழுப்புரத்தில் என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு கல்யாணங்க. அதனால சென்னையிலிருந்து அங்கே போயிட்டு அந்த ரிசப்ஷனை அட்டன் பண்ணிட்டு அங்கேருந்து தான் நம்மளோட ராமேஸ்வர பயணத்தை தொடங்க போகிறோம். வாங்க போகலாம். சென்னையிலிருந்து நீங்கள் ராமேஸ்வரம் போகிறதுக்கு தினசரி 2 ரயில்கள் சென்னையிலிருந்து இயக்கப்படுதுங்க. அதில் முதல் ரயில் சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அது சென்னை எக்மூரில் ஈவினிங் 5:45க்கு கிளம்பி அங்கிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் இந்த வழித்தடங்களில் ரயில் போயிட்டு மண்டபத்தில் காலை 3:15 மணிக்கு போய் இறங்கிடலாங்க. இந்த சேது எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு சென்னை எக்மோர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் சென்னை எக்மோரில் இரவு 7:15 மணிக்கு எடுப்பாங்க. அங்கிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவக்கோட்டை, கல்லல், சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம், இறுதியாக மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு காலை 7:10 மணிக்கு போயிடுங்க. என்னடா இவன் மண்டபம்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ராமேஸ்வரத்துக்கு பாம்பன் பாலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஷன் பேர் தாங்க மண்டபம். ராமேஸ்வரம் பாம்பன் மேம்பால பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ராமேஸ்வரம் போகக்கூடிய ட்ரெயின்கள் அனைத்துமே மண்டபம் ரயில்வே நிலையத்துக்கு மட்டும்தாங்க இயக்கப்படுது. நீங்கள் அங்கேருந்து ஷேர் ஆட்டோ வசதி மூலம், அப்படி இல்லைனா நீங்கள் ஓனாக ஆட்டோ எடுத்து போகணும், அப்படி இல்லைனா பஸ் வசதியும் அங்கேருந்து நேரடியாக கோவிலுக்கு போகிறதுக்கு இருக்குங்க. சென்னையிலேருந்து மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகிறதுக்கு அன்று சுவலில் 185 ரூபாயும், ஸ்லீப்பரில் 370 ரூபாயும், 3AC 965 ரூபாயும், 2AC 1355 ரூபாயும், 1AC 2260 ரூபாயும் வசூலிக்கப்படுதுங்க. நீங்கள் மண்டபம் போய் இறங்கினதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோக்கள் 500 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. நீங்கள் தனி சவாரியாக எடுத்தால் மண்டபத்திலிருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு. இதுவே நீங்கள் பஸ்ஸில் போகணும்னு நினச்சிங்கன்னா மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நேரடியாக கோவிலுக்கு சில சமயங்களில் பேருந்துகள் இயக்கப்படுதுங்க. அதில் நீங்கள் அங்கே போகிறதுக்கு 15 ரூபா வசூலிக்கிறாங்க. மண்டபத்திலேருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய பஸ்களில் நீங்கள் போயிட்டு அங்கிருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு வேற ஒரு பஸ்ஸில் போகணுங்க. அதில் போகணுன்னா மண்டபத்திலேருந்து ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு 15 ரூபா வாங்குறாங்க. அங்கிருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. ஆக மொத்தம் 25 ரூபாயில் நீங்கள் கோவிலுக்கு போயிடலாம். இது மட்டும் இல்லாமல் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மாலை 5 மணிக்கு, 5:45 மணிக்கு, அப்புறம் 7:30 மணிக்கு 3 பஸ்ஸஸ் உங்களுக்கு நேரடியாக ராமேஸ்வரம் போகிறதுக்கு அவைலபிளாக இருக்குங்க. எஸ்டிசி பஸ்ஸஸ். அந்த பஸ்ஸஸில் நீங்கள் போகிறதுக்காக உங்களுடைய கட்டணம் நான் ஏசி பஸ்ஸஸில் 560 ரூபா ஃபார் சீட்டர்ஸ்க்கும், 865 ரூபா ஃபார் ஸ்லீப்பர்ஸ்க்கும் வாங்குறாங்க. இதே நீங்கள் ஏசி பஸ்ஸில் போனீங்கன்னா 726 ரூபா சீட்டருக்கும், 1111 ரூபா ஸ்லீப்பர்ஸ்க்கும் வாங்குறாங்க. இந்த பேருந்துகள் நேரடியாக ராமேஸ்வரம் போயிடுங்க. அங்கேருந்து நீங்கள் கோவிலுக்கு போகக்கூடிய பஸ்ஸஸில் ஏறி 10 ரூபா கொடுத்தா போதும், உங்களை கோவிலாண்டே இட்டுட்டு போய் இறக்கி விட்டுடுவாங்க. இது சென்னையிலிருந்து மற்றும் அந்த ரயில்கள் பேருந்துகள் போகக்கூடிய பிற நகரங்களில் இருக்கக்கூடிய பயணிகள் ராமேஸ்வரம் போகிறதுக்கு கூடிய வழித்தடங்கள் மற்றும் டீட்டெயில்ஸுங்க. இப்போ வாங்க, நான் எப்படி போனேன்றதை நீங்கள் பாருங்கள். அது என்னவோ தெரியலைங்க, நம்மளோட பயணம் எப்படி பிளான் பண்ணாலும் அட்வென்ச்சராக தான் போய் முடியுது. அதுவும் கனெக்டிங்கில் தாங்க போகுது. டைரெக்டாக போகணும்னு நினச்சா என்னால் போக முடியல. பட் இதுவும் நல்லா தாங்க இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஒரு பயணமாக இருக்கிறதுல எனக்கு உண்மையிலே சந்தோஷம்தாங்க. ஒரு வழியாக மண்டபத்திலிருந்து கிளம்பி விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேங்க. விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் எதிர வச்சிருக்கக்கூடிய இந்த சிம்பிள் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குங்க. விழுப்புரம் தாங்க நான் பிறந்த மாவட்டம். உண்மையிலே விழுப்புரத்துக்கு ஒவ்வொரு டைம் நான் வரும்பொழுதும் எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு இன்பம் கிடைக்குங்க. அது எல்லாருக்குமே நீங்கள் பிறந்த சொந்த மாவட்டம், சொந்த ஊருக்கு போகும்போது அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்றதை நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க.
இப்போ நான் விழுப்புரத்துல இருந்து மதுரை போயிட்டு மதுரையில இருந்து தாங்க ராமேஸ்வரம் போக போறேன். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு மதுரைன்னு சொல்றான்னு பாக்குறீங்களா? ஆமாங்க. மதுரையில எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கு காலையில 4:30 மணிக்கு போனா தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த டைம்ல நான் விழுப்புரத்துல இருந்து ட்ரெயின் ஏறுனா கரெக்ட்டா மதுரையில ஒரு 3 இல்ல 3:30 மணிக்குள்ள ரீச் ஆயிடலாம். நான் அந்த முக்கியமான இடத்துக்கு போறதுக்கு கரெக்ட்டா 4:30 மணிக்கு போயிடலாம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். வாங்க விழுப்புரத்துல இருந்து மதுரை போறதுக்கு இப்போ என்ன ட்ரெயின் அவைலபிளா இருக்குன்னு பார்க்கலாங்க. ஓ! தூத்துக்குடி வரை போகக்கூடிய முத்துநகர் அதிவிரைவு வண்டி இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரப்போகுதுங்க. நம்ம போயிட்டு அந்த வண்டிய புடிச்சிட்டு அங்கிருந்து மதுரை போக போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. 4:30 மணிக்குள்ள போணும். அங்க போனா நான் ரொம்ப நாளா கனவு கண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான நிகழ்வ பார்க்க முடியுங்க. வாங்க பார்க்கலாம். இதோ ட்ரெயினே வந்துடுச்சுங்க. ஜம்முன்னு அண்டர்சோல்ல ஏறிட்டு டிக்கெட் கிடைக்குதோ கிடைக்கலையோ நைட்டு ஒரு நல்ல தூக்கத்த போடணும். அப்போதான் நாளைக்கு ஃபுல்லா மதுரை, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இந்த 3த்தையும் ஒரே நாள்ல சுத்தி பார்த்துட்டு நம்ம நாளைக்கு இரவு சென்னை கிளம்பி வர முடியும். சரியான தூக்கங்க. விழுப்புரத்துலேருந்து மதுரை வர்றதுக்குள்ள நல்ல தூக்கத்த போட்டாச்சு. திருச்சி எல்லாம் எப்போ போச்சுன்னே தெரியலைங்க. வெளிய போயிட்டு பார்க்கலான்னு போய் பார்த்தா வைகை ஆறு. உண்மையிலேயே வைகை ஆத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. காரணம், போன வாரம் இதே சனிக்கிழமை கங்கை, யமுனை இந்த 2 நதிக்கரைகள கடந்து தான் என்னோட ரயில் பயணம் இருந்துச்சு. இப்போ இந்த சனிக்கிழமை அதிகாலை காவேரி, வைகை இந்த 2 நதியும் கடந்து நான் மதுரை வந்துட்டேங்க. உண்மையிலே கங்கை, யமுனை, காவிரி, வைகை இந்த 4 நதிகளையும் மிக முக்கிய நதிகளா கருதுவாங்க. இந்த ஒரே வாரத்துல வட இந்தியாவுல இருக்கக்கூடிய கங்கை, யமுனை நதியும் தென்னிந்தியாவுல இருக்கக்கூடிய காவிரி, வைகை நதியும் கடந்து வந்தது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒரு வழியா மதுரை வந்தாச்சுங்க. உண்மையிலேயே மதுரைக்குன்னே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்புனா, அது தூங்கா நகரங்க. ஆமாங்க, இரவு முழுக்க இந்த நகரம் நடமாட்டத்திலேயே இருக்குங்க. தூங்கா நகரம்னு சொன்ன உடனே மதுரையில இருக்கவங்க எல்லாரும் தூங்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. தூங்கா நகரம்னு கூப்பிடுறதுக்கு காரணம், இங்க இருக்கக்கூடிய மார்க்கெட் சந்தைகள் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய மிகப்பெரிய வணிபம் கொண்டதா இருக்கிறதுனால தான் இந்த நகரம் தூங்கா நகரம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இன்னைக்கு நேத்து இல்லைங்க, சங்க காலம் முதல்ல இந்த நகருக்கு தூங்கா நகரம் என்ற பேர் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியான சிட்டி தான் மதுரை. இந்த காலகட்டங்கள்ல மதுரைய விட தூங்காம உழைக்கிற தூங்கா நகரம் எதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? என்ன கேட்டா, நான் கண்டிப்பா ஓஎம்ஆர்ல இருக்க அனைத்து ஐடி கம்பெனிஸையும் தாங்க சொல்லுவேன். பயப்புள்ளைங்க 24 மணி நேரமும் தூங்காம வேலை செய்றாங்க. எப்படித்தான் செய்யறாங்களோ? மதுரைக்கு எப்படி தூங்கா நகரம் அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்கோ, அதை விட மிக பேர் போன ஒரு சிறப்பு இருக்குன்னா, அது நம்ம அம்மன் மீனாட்சி தாங்க. நம்ம விழுப்புரத்துலேருந்து கிளம்பும்போது சொன்ன மிக முக்கியமான வேலை அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறது தாங்க. அது என்னடா 4:30 மணின்னு ஒன்று சொன்னியே, அப்போ என்ன இருக்கு அங்கே அப்படின்னு தானே கேட்குறீங்க. கோவிலுக்கு போயிட்டு அங்கே சொல்கிறேன் வாங்க. ஒரு வழியாக ட்ரெயின்லேருந்து இறங்கி வந்ததும் இப்படி ஒரு அழகான ஓவியம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருந்துச்சு. சரியா மணி இப்போ 3:15 ஆகுதுங்க. கரெக்டா 4:30 மணிக்கு நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அந்த ஒரு முக்கியமான நிகழ்வை பார்க்கறதுக்காக போகணும். மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மீனாட்சி அம்மன் கோவில் ரொம்ப தொலைவெல்லாம் இல்லைங்க. கரெக்டா நடக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு. அதனால நம்ம நடந்தே அம்மன் கோவிலுக்கு போக போறோம். வாங்க போகலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 டைம் இந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கேங்க. ஆனா அந்த 4 டைமும் கிடைக்காத ஒரு தனி சிறப்பு இந்த டைம் எனக்கு கிடைக்க போகுது. அந்த சந்தோஷத்துல ரொம்ப வேகமா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோவிலை நோக்கி நடந்துகிட்டே இருந்தேங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்த உடனே நீங்க ஒரு மெயின் ரோடு இருக்கும். அந்த மெயின் ரோட்ல ரைட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கொஞ்ச தூரத்திலே இருக்கும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல ஒரு போர்டு இருக்கும், மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்னுட்டு. அந்த பக்கமா நீங்க தொடர்ந்து உங்க நடைய ஆரம்பிக்கலாங்க. தமிழ்நாட்டில் எப்படி கிட்டத்தட்ட மதுரை மையப்பகுதியாக இருக்கோ அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய மையப்பகுதியில் தாங்க இந்த கோவில் ரொம்ப அழகாகவே அமைஞ்சிருக்கு. வைகை ஆற்று கரையில் அந்த அம்மனுடைய கோபுரங்களை பார்க்கணுமே, அடடா அதனுடைய அழகே தனிதாங்க. இன்னைக்கு நேத்து இல்லைங்க, இந்த கோவில் இந்த பகுதியில் இருந்ததுக்கான நிறைய ஆதாரங்கள் சங்க கால நூல்கள்லயே இடம் பெற்றிருக்குங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரும்பாலான கோவில்களில் முதல்ல நம்ம போயிட்டு சுவாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க அம்பாளை போய் வணங்குவோம். ஆனால் மதுரையில் இருக்கக்கூடிய இந்த கோவிலோட ஒரு மிகப்பெரிய தனித்துவமே
முதல்ல அம்மனை போய் தரிசிக்கிறது தாங்க. அம்மனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க சுந்தரேஸ்வரரை போய் நம்ம பார்ப்போம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தாங்க ஆகுது. அதுக்குள்ளவே நம்ம கோவில் கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். அங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த கோபுரம். கோபுரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தளங்களுக்கு மையப்பகுதியிலயும் அந்த லைட் எரியிறது உண்மையிலேயே அவ்வளோ அழகா இருக்குங்க. நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேர இடைவேளை இருக்குங்க. அதுல நீங்க குளிச்சுட்டு சாமி பார்க்க ரெடி ஆயிடலாம். மீனாட்சி அம்மன் கோவில்ல இங்க இருக்கக்கூடிய அம்மனை போய் பார்க்கறதுக்கு நீங்க 4 கோபுரங்கள் வழியாவும் உங்களுடைய முழுமையான பாதுகாப்பு சோதனைகளை முடிச்சுட்டு சாமியை போய் பார்க்கலாங்க. நான் இப்போ போக போறது இந்த தெற்கு கோபுரத்து வழியாதாங்க. அம்மன் கோவிலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைல் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணிட்டு தாங்க கோயிலுக்குள்ள போக முடியும். அதனால ஒவ்வொரு கோவிலோட கோபுரத்துக்கு பக்கத்துலயும் இந்த மாதிரி உங்களோட பேகு, செல்போனு, அப்புறம் செப்பல்ஸ் இது எல்லாமே வைக்கிறதுக்கான பாதுகாப்பு அறை ஏற்படுத்தப்பட்டிருக்குங்க. நீங்க உங்களோட ஒரு பேகுக்கு ரூ. 2 கொடுத்து இங்க பாதுகாப்பு அறையில நீங்க வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இங்க காலணிகளை வைக்கிறதுக்கு முழுமையா இலவசம் தாங்க. கோபுரங்களுடைய முன்னாடி காலணிகளை விட்டுட்டு போகாம இந்த மாதிரி அறைகளில் வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல்ஸை இந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு மொபைலுக்கு ரூ. 5 வாங்குவாங்க. இங்கே நீங்கள் மொபைலை கொடுத்துட்டு ரூ. 5 கட்டி ரசீதியை வாங்கிக்கிட்டு கோவிலுக்கு போகலாங்க. போய் சாமி பார்த்துட்டு வந்து இங்கே நீங்கள் சப்மிட் பண்ண எல்லா பொருளையும் திருப்பி வாங்கிக்கலாம். மொபைல் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு நான் கோவிலுக்குள்ளே போயிட்டேங்க. போன உடனே நான் சொன்ன அந்த அற்புத நிகழ்வுக்காக கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் காத்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மனுடைய திருப்பள்ளி எழுப்புதல் நிகழ்ச்சிக்காக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அம்மனுடைய அந்த 108 ஸ்லோகனை சொல்லி 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 அம்மன் எப்போ வருவாங்கன்றதை காத்துக்கிட்டு இருந்த அந்த தருணம் இருக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. அங்க இருக்கக்கூடிய குருக்கள் அம்மனுடைய திருப்பள்ளி அறையை திறந்து அங்க இருக்கக்கூடிய அம்மனுக்கு தீபாராதனை காட்டின நிகழ்வு இருக்கு என் கண்ணு முன்னாடியே இன்னமும் இருக்குங்க. இந்த ஒரு அழகை பார்க்கறதுக்கு தாங்க நான் இவ்வளோ காலையில 4:30 மணிக்கு இந்த கோவிலுக்கு வந்தேன். திருப்பள்ளி எழுப்புதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய கருவறையில மீனாட்சி அம்மன் மரகத சிலையில அவ்வளோ அழகா காட்சி தந்தாங்க. அதை பார்த்துட்டு அங்கிருந்து சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க. இப்போ சுந்தரேஸ்வரர் சுவாமிகள் மேளதாளங்கள் முழங்க திருப்பள்ளி அறையிலிருந்து கருவறைக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த தருணத்துல அங்க இருக்கக்கூடிய சிவனடியார்களும் அங்க இருக்கக்கூடிய பக்தர்களும் சேர்ந்து என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா அந்த பாடலை பாடின அந்த ஒரு நொடி இருக்கே மெய் மறந்து அந்த பாடலை நான் ரசிச்சுக்கிட்டு சிவபெருமானை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கரெக்டாக அந்த நேரத்தில் நான் நின்று இருந்த இடம் அங்கே கால்மாட்சின் நடனம் ஆடிய நடராஜர் சிலைக்கு முன்னாடி தாங்க ரொம்ப பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன். அந்த பாடலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நடராஜர் சிலையை பார்க்குறதுக்கும் எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. கரெக்டாக 6 மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரரையும் பார்த்துட்டு வெளியே வந்து பிரசாதமாக லட்டு கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு அம்மன் கோவிலில் கொடுத்த குங்குமத்தையும் சுந்தரேஸ்வரர் கோவிலில் கொடுத்த விபூதியும் ஒரு கவரில் போட்டு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மனுடைய திருப்பள்ளி அறையில் சாத்தப்பட்டிருந்த பூக்களை எல்லா பக்தர்களுக்கும் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி எடுத்துக்கிட்டு கோவிலில் இருந்து வெளியே வந்து ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. காரணம் எனக்கு 6:50க்கு ட்ரெயின் இருக்குங்க ராமேஸ்வரம் போகிறதுக்கு. அதனால் கிளம்பிட்டேங்க. என்னடா வாசுதேவா அதுக்குள்ளே மதுரை கோவிலை ஃபுல்லாக பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, நான் இந்த முறை மதுரை கோவிலுக்கு பார்க்க வந்ததுடைய முக்கிய காரணமே என்னுடைய திருப்பள்ளி எழுப்புதல் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு தாங்க வந்தேன். உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சியை இவ்வளோ பிரம்மாண்டமாக பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்தோட நான் ராமேஸ்வரம் கிளம்பிட்டேன். உண்மையிலேயே நீங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி பார்க்கறதுக்கு மட்டும் ஒரு நாள் முழுக்க கூட ஆகலாங்க. அவ்வளோ இடங்கள் இருக்கு அந்த கோவில்ல. உண்மையிலே ரொம்ப மிகப்பெரிய கோவிலுங்க. அதுலயும் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலைகளை பார்க்கறதுக்கு உண்மையிலே அவ்வளோ அழகா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா டைம் எடுத்து கோவில் முழுக்க சுற்றி பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் அங்கே அன்னதான நிகழ்ச்சி நடைபெறுதுங்க தொடர்ச்சியாக. கண்டிப்பாக அந்த அன்னதானத்தை போய் சாப்பிட்டுட்டு வாங்க. நான் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக ராமேஸ்வரம் போயிட்டு
சாமியை பார்த்துட்டு மதியம் அன்னதானத்தில் ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதாங்க. வாங்க ராமேஸ்வரம் கிளம்பிட்டேன். அங்கே போயிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தம் மற்றும் அனைத்து புனித தீர்த்தங்கள்லையும் நீராடிட்டு சாமியை போய் பார்க்கலாம். அடுத்தடுத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னுடைய அனைத்து வீடியோஸையும் தொடர்ச்சியாக பாருங்க. உங்களை என்னுடைய ராமேஸ்வர பயணத்தில் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வாசுதேவன். நன்றி, வணக்கம், பை பாய்.